வணக்கம்ங்க. 26/6/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் அனைத்து காய்கறி விலை நிலவரம் பார்த்துக்கலாங்க. வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போயிடலாங்க. பச்சை மிளகாய் சற்று நீங்கள் விலை குறைவுங்க. 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 700க்கும் குறைந்தபட்ச விலையை 400 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் கரும்பு செடி மரம் 3 டைப்பாக சொல்லாங்க. கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 70 ரூபா டு 75க்கும், செடி முருங்கை 70 டு 75க்கும், மரத்துக்காய் 50 டு 55 வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. அவரைக்காய் 20 கிலோ கொண்ட போய் 600 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அதுவும் விலை குறைவு தானுங்க. 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. 1 கிலோ 10 டு 15 ரூபாய்ங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 டு 250 ரேட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 டு 700 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 டு 600 ரேட்டில் இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. 400 டு 600 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. குறைந்தபட்ச விலையாக முள்ளங்கி 250 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 600க்கும் குறைந்தபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு 1 கிலோ 150க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 130க்கும், பல்லு பூண்டுகள் பார்த்தீங்கன்னா 70 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பந்தல் தக்காளி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி விலை இன்றைக்கி சற்று மீண்டும் உயர்ந்து கொண்டு தான் இருக்குதுங்க. காஞ்சனா சாகு தக்காளி 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முதல் பருப்பு தக்காளி எல்லாமே. செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே 250 80 வரைக்கும். மதன் தக்காளி 250 டு 270 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 300 டு 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து கீழே விற்பனை ஆகுதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 25 ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க. அதிகபட்ச விலை 25 30 கிடைக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 30 கிலோ மூட்டை 600 ரூபா ரேட்டில் கிடைக்குதுங்க. சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 டு 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. மரநெல்லிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி பழம் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளியாக இருந்தால் 120 130க்கும், சப்போட்டா பழம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 1 கிலோ 40 டு 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் இப்போ கோமாங்காய் சீசனுங்க. அதிகபட்ச விலையாக 20 கிலோ கொண்ட பாக்ஸ் 300 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 200 டு 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் 200 டு 300 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா விலை கடந்த ஒரு வாரமாக விலை இறக்கமாக தான் இருக்குது. இந்த விலைக்கு விற்றா கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா பொரிக்கிற கூலிக்கே கட்டாத ஒன்றுங்க கொத்தாவரங்காய் நம்ம. கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்ங்க. கத்திரிக்காயும் விலை குறைவு தானுங்க. பவானி அது 20 கிலோ கொண்ட பை 400 டு 500 ரூபாய்ங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை 300 டு 400 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 30 டு 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 50 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் 25 கிலோ கொண்ட பை திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று விலை குறைவுங்க. மைசூர் வெங்காயம் காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்டுக்கும் வந்துட்டுருக்குதுங்க. 25 கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் பழைய பட்டறை வெங்காயம் 1000 டு 1200க்கும், நாற்றுக்காய் 1000 டு 1300 வரைக்கும்,
காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாற்றுக்காய் 45 ரூபாயிலிருந்து 50, 55 ரூபா வரைக்கும். விதை வெங்காயம் 40 to 45 ரூபா லோக்கல் காயும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பெரிய வெங்காயம் அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகுதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் பெரிய வெங்காய விலை பெருசாக எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அரசாணிக்காய் விலை சற்று உயரும்னு சொல்லாங்க. 50 கிராம் மூட்டை 700 to 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. 25 கிலோ பை 300 to 400 ரூபாய்க்கு அரசாணி போகுதுங்க. பூசணிக்காய் 50 கிராம் மூட்டை 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 400 to 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 800க்கும் 15 பூ 400க்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் ஒரு காய் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 38 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 22 ரூபா வரைக்கும், மீடியம் சைஸ் 28 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சுண்டைக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய்ங்க வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து கம்மி, ஒரு சில மூட்டை தான் வருதுங்க. 40 கிலோ மூட்டை 300 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணி சீசன் வந்து கொஞ்சம் குறைவாக தொடங்கி உள்ளதுங்க. இப்போ வரத்து கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் 400 to 500 ரேட்டில் வந்து கோவக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரத்து அதையும் விலைவாசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இன்றைக்கி கோவக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொய்யாப்பழம் 1 கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. தக்காளி விலை பார்த்தீங்கன்னா இந்த வேலை அப்படியே நிற்குமான்னு சொல்லி ஏற்பட்டு கால் பண்ணியிருந்தீங்க. குறையறக்கு வாய்ப்பு இல்லைங்க. கோடமலை பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கிணத்துக்கள் நம்ம லோக்கல்லையும் பெய்யுதுங்க. வெளியிலேயே எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா மழை காலம் வருங்காலத்தில் மழை காலம் இருக்குதுங்க. நம்ம லோக்கல் மழை வேறு வந்து கணக்கு எடுத்துக்க முடியாதுங்க. வெளியில் இன்னும் மழை அதிகமாக பெஞ்சதுன்னா விலை இதுலேருந்து குறையாதுங்க, மேலே தான் போகுங்க. நன்றி, வணக்கம்.